வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்டர்பிரட்டேஷன், அதாவது தகவல் செயலாக்கம். அதில் ஆல்ரெடி பார்ட் 1ல் பை சார்ட் மட்டும் பார்த்தோம். இங்கே பை சார்ட்டும் பார் கிராஃபும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸ்டடி த ஃபாலோயிங் பை சார்ட்ஸ் கேர்ஃபுல்லி டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட பை வரைபடத்தை பதித்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்கவும். சரி, ஓகே. இங்கே கொடுத்துருக்கிற டேட்டா யாரை குறிக்குதுன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ். ஸோ குழந்தைகளின் மொத்த எண்ணிக்கையை சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2000 பேர் இருக்காங்களாம். பாருங்கள், இதில் கொஷினில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது 5மே 5 கிராமம்ங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? 5 கிராமம், ABCDEன்றது 5 கிராமம், 5 வில்லேஜ். அதை பேஸ் பண்ணி தான் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் 70% சில்ட்ரன் ஃப்ரம் வில்லேஜ் டி கோ டு ஸ்கூல், தென் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அட்டனிங் ஸ்கூல் ஃப்ரம் வில்லேஜ் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா, கிராமம் டியிலிருந்து 70% குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள். நான் என்ன செய்கிறேன்னா, கிராமம் டியில் மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்க்குறேன். 20%. கரெக்டா? ஸோ இது எல்லாருமே யாருன்னா, அந்தந்த கிராமத்தில் இருக்கிற குழந்தைகளின் எண்ணிக்கை. சரியா? டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ், அந்தந்த கிராமத்தில் எவ்வளோ சில்ட்ரன்ஸ் இருக்காங்களோ அதுதான் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், டின்ற கிராமத்தில் 2000 பேர் மொத்தம் 2000 பேர் தானே. அதில் 20% குழந்தைகள் டின்ற கிராமத்தில் இருக்காங்க. ஸோ அப்போது இதை அடிச்சிங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க? 2 0க்கு 2 0 கேன்சலா? அப்போ 400 பேர். இந்த 400 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, டின்ற கிராமத்தில் இருக்கிற மொத்த குழந்தைகளின் எண்ணிக்கை. ஆனால் கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, கிராமம் டியில் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு முன்ன பாயிண்டே சொல்லிட்டாங்க. கிராமம் டியிலிருந்து 70% குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள். ஓகேவா? மொத்தம் கிராமம் டியில் இருக்கிறது 400 பேராங்க. இங்கே தான் கண்டுபிடிச்சோம். கரெக்டா? இது டியில் இருக்கிற மொத்த குழந்தைகளின் எண்ணிக்கை. இதில் 70% பேர் தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ இங்கேயும் 2 0க்கு 2 0 கேன்சலு. 4ஐயும் 70ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 280 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ கொஷின் புரியும்னு நினைக்கிறேன். கிராமம் டியிலிருந்து 70% குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் மொத்தம் 400 பேர் இருக்கிற கிராமம் டியிலிருந்து 70% என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? அது 280 பேர். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் வில்லேஜ் டி டு வில்லேஜ் சி? ஸோ கிராமம் ஏ மற்றும் கிராமம் சி முறையே குழந்தைகளின் எண்ணிக்கைக்கான விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏக்கும் சிக்குமான ரேஷியோவா? ஏ வந்து 5%, சி வந்து 10%. ஸோ 5%க்கும் 10%க்குமான ரேஷியோ. சரியா? இது 5ஆம் வாய்ப்பாலில் 3 முறை, இது 5ஆம் வாய்ப்பாலில் 2 முறை. ஸோ அடிச்சிங்கன்னா 3:2 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் வில்லேஜ் பி அண்ட் இ அப்படின்னு கேட்குறாங்க. கிராமம் பி மற்றும் இயில் உள்ள மொத்த குழந்தைகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா, பியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு பார்க்குறேன். பியில் 25%, இயில் எவ்வளோ பர்சன்டேஜ்? 30%. அப்போ மொத்தமாக பியையும் இயையும் சேர்த்தா 55%. கொஷின் ரொம்ப ஈஸிங்க. மொத்தம் இருக்கிற குழந்தை 2000 பேர். அதில் 55% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா பியையும் இயையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ குழந்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ 55% வேணும். மொத்தம் 2000 பேர். கரெக்டா? 2000க்கு 55% என்ன? 2 0க்கு 2 0 கேன்சல். 55 2ஆல் பெருக்குனா 110. 55 2ஆல் பெருக்குனா 110. இங்கே ஒரு 0 இருக்குது. அதனால் 1100 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி.
ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பை சார்ட் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் சேலரி 32,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறாங்க யாரோ ஒருத்தர், சரியா? அதை மென்ஷன் பண்ணி கொஷின் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு கொஷின், ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் கிளாத்திங் அண்ட் க்ளோசரி டுகெதர். துணி மற்றும் மளிகைக்கு ஆகும் செலவு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. துணிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். துணிக்கு 8%, கரெக்டா? மளிகைன்றது க்ளோசரி அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோசரிக்கு 20%. அப்போ ரெண்டுமே சேர்த்தா 8 + 20, ரெண்டுமே சேர்த்திங்கன்னா 28% செலவாகுது, கரெக்டா? ஆனால் கொஷினில் என்ன கேட்குறாங்க, அது எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அது எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா, நான் மொத்தமாக சம்பாதிக்கிறது 32,000 ரூபாய் மாதம், கரெக்டா? அந்த 32,000ல் 28% என்னன்னு கண்டுபிடிச்சா துணிக்கும் மளிகைக்கும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ 2 0க்கு 2 0 அடிச்சிட்டேன். 320 28ஆல் பெருக்கணும். ஸோ 0 8 2 16, 8 3 24, 1 25. ரெண்டாம் வாய்ப்பாலில் இது 640ன்னு வருமா? ஸோ 0 6 9 8 8,960 ஆன்சரு. இது டைப்பிங் மிஸ்டேக்குங்க. 8,960 ஆன்சர். ஓகேவா? இதுதான் ஆன்சர், 8,960, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த செல் பில் அண்டு எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொலைபேசி கட்டணத்திற்கும் மின்சார கட்டணத்திற்குமான வித்தியாசம். தொலைபேசி கட்டணம் அப்படின்னும் போது 6%, மின்சார கட்டணம் அப்படின்னும் போது 19%. அதுதான் எலக்ட்ரிசிட்டி பில்லுன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுக்கான வித்தியாசம்னும் போது 19%ல் 6% கழிக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 13% வருமா? ஏன்னா வித்தியாசம்னா கழிக்கணும் இல்லைங்க, டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் தானே பண்ணணும். 13% வரும். கொஷின் ரொம்ப ஈஸி. எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? 32,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, கரெக்டா? இதில் 13% என்ன சார்? 13% என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா சம் ஓவர். ஓகேவா? ஏங்க கழிக்கிறேன் அப்படின்றது தெரிஞ்சுங்க. கேட்கறது வித்தியாசம், வித்தியாசம்ன்றனால கழிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ 320ஐயும் 13ஐயும் பெருக்குனா என்னங்க வரும்? 3ஆம் வாய்ப்பாலில் 0 3 2 6 3 9. 1ஆம் வாய்ப்பாலில் 320 பெருக்குனா அதே 320 தான் வரும். ஸோ 0 6 4ன்னு வந்துருமா? இங்கே 4 1 6 0. ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த மாடல் ரொம்ப முக்கியங்க. இந்த கோண அளவு கேட்பாங்க எப்பவுமே எக்ஸாமில், சரியா? ஸோ செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லைனா சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன சார்? கல்விக்கான கோண அளவை காண்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் செக்டாரோட சென்ட்ரல் ஆங்கிள் என்னவா இருக்கும்? சரியா? வாட் இஸ் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் எஜுகேஷன் செக்டார்? ஸோ எஜுகேஷன் செக்டார் அப்படின்னும் போது 25% இருக்குது, கரெக்டா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, எனக்கு கொஷினில் கொடுத்தது பர்சன்டேஜ். அதாவது மேலே அந்த சர்க்கிளில் இருக்குல்லப்பா பை சார்ட்டில், அது பர்சன்டேஜாக தானே இருக்குது. அப்போ அது 25% இருக்கா கல்விக்கு? மொத்தமாக எவ்வளோ பர்சன்டேஜ்ப்பா? 100%, கரெக்டா? மொத்தமாக இருக்குது 100%. அதில் 25% கல்விக்கான பர்சன்டேஜ் இன்ட்டு இதை என்னவா மாற்ற சொல்கிறாங்க? கோண அளவு கேட்குறாங்க, இல்லைனா மைய கோணம் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மைய கோணம் கேட்டால் 360ஆல் பெருக்கணும். ஞாபகம் வச்சுங்க, மைய கோணம் சென்ட்ரல் ஆங்கிளை கேட்டால் 360ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போது ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாமா? 5ஆம் வாய்ப்பாலில் இது 2 முறை, 5ஆம் வாய்ப்பாலில் இது 5 முறை, 2ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 18 முறை. அப்போ 5ஐயும் 18ஐயும் பெருக்குனா 90% அப்படின்ற 90 டிகிரி அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. சார் 18 என்னால் 5ஆல் பெருக்க சொல்கிறாங்கன்னா
இதை தனியாக உட்காந்து மல்டிப்ளை எல்லாம் பண்ணாதீங்க. சரியா? கொஞ்சம் யோசிங்க. 18 10 முறை பெருக்குனா 180ங்க. 5 முறை கேட்குறாங்களா? அப்போ 180ல் பாதி என்னங்க? 90 தானே? அதுதான் 5 முறை. கரெக்டா? 10ல் பாதி 5. அப்போ 180ல் பாதி 90. அவ்வளோதான். 18 5 90. இப்படி எடுத்துப்போமே. ஒரு சாக்லேட் 18 ரூபா. அப்போ 10 சாக்லேட் எவ்வளோ? 180 ரூபா. 10 சாக்லேட் 180னா 5 சாக்லேட் எவ்வளோங்க? 90 ரூபா தானே? அதில் பாதி தானே இருக்கும். அதுதான் சொல்கிறேன், எதையுமே காசாக பாருங்கள், மேக்ஸ் ஈஸியாக தெரியும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இன்னொரு பை சார்ட். இது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு தேர்வில் ஒரு மாணவன் பெற்ற மதிப்பெண் 540ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாமில் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்த மொத்த மார்க் இது, டோட்டல் மார்க் 540 மார்க்கு. ஓகேவா? இதுக்கு எல்லாமே டிகிரியில் கொடுத்துருக்காங்க, மையக்கோணமாக கொடுத்துருக்காங்க. சயின்ஸுக்கு கொடுக்கலன்னு விட்டுறாதீங்க. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினு. சயின்ஸுக்கு என்ன டிகிரி வரும் அப்படின்றதே இதில் ஒரு கொஷினாக இருக்கும். அது நம்ம பின்னாடி பார்ப்போம். சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்குறாங்க? இன் விச் ஸ்டூடெண்ட் இல்லை, விச் சப்ஜெக்ட், இன் விச் சப்ஜெக்ட் டிட் த ஸ்டூடெண்ட் ஸ்கோர் 105 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த பாடத்தில் அந்த மாணவன் 105 மதிப்பெண்கள் பெற்றான் அப்படின்னு கேட்குறாங்களா? ஸோ பாருங்கள், எனக்கு இங்கே கொடுத்துருக்குது 105 மார்க்கு. ஸோ அந்த 105 மார்க் நான் மேலே போட்டேன். இது அந்த பையன் எடுத்த மார்க்கு. ஆனால் டோட்டலாக அந்த எக்ஸாமுக்கான மார்க் என்ன? 540 மார்க்கு. கரெக்டாக? 540 மார்க்கு. பாருங்கள், இங்கே எனக்கு கொஷினில் எல்லாமே டிகிரியில் இருக்குங்க, டிகிரியில் இருக்குது. இப்போ ஏன் நான் இங்கே டிகிரியில் இருக்கிற மாதிரி சம் போடக்கூடாது? ஸோ மொத்தமாக டிகிரி 360 தானேங்க, அந்த 360ஆல் பெருக்கிக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. கொஷினில் 105 மார்க்கு அவர் எந்த சப்ஜெக்டில் எடுத்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேலே 105 மார்க்கு, கீழே வந்து அந்த எக்ஸாமில் அவர் எடுத்த டோட்டல் மார்க்கு இன்ட்டு கொஷினில் நான் டோட்டல் டிகிரியை போடுறேன். ஏன் டிகிரியை போடுறேன்னா, சப்போஸ் இதை கேன்சல் பண்ணும்போது 80 டிகிரி வருது, இல்லை 90 டிகிரி வருதுன்னா, அந்த 90 டிகிரி பாருங்கள் சார், 90 டிகிரி மேக்ஸில் தான் வருது. அப்போ அவர் மேக்ஸில் தான் 105 மார்க் எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. கரெக்டாக? இப்போ 90 டிகிரி இதுக்கு கேன்சல் பண்ணால் வருதுன்னாப்பா, 90 டிகிரி மேக்ஸில் தானே இருக்குது. அப்போ மேக்ஸில் தான் அவர் வந்து அந்த 105 மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதனால தான் 360 டிகிரியால் மல்டிப்ளை பண்ணுறேன். மொத்த டிகிரி அதுதானே. ஸோ இப்போ இதை டிகிரிக்கு மாற்ற போகிறேன். பாருங்கள், 0க்கு 0 அடிச்சிட்டேன். 9ஆம் வாய்ப்பாலில் இது 4 முறையா? 9ஆம் வாய்ப்பாலில் இது 6 முறை. 2ஆம் வாய்ப்பாலில் இது 3 முறை. 2ஆம் வாய்ப்பாலில் இது 2 முறை. 3ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை. 3 9 5 முறை 5. ஸோ 35 2ஆல் பெருக்கிறேன்னா 70 டிகிரின்னு வருமாப்பா. 70 டிகிரின்றது இங்கே எந்த சப்ஜெக்டில் எடுத்திருக்காங்க? ஹிந்தியில் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 70 டிகிரி தான் இந்த 105 மார்க்கு. ஞாபகம் வச்சுங்க. அப்போ அவர் ஹிந்தியில் தான் 105 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், பர்சன்டேஜ் ஆஃப் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கில பாடத்தின் சதவீதம் என்ன? ஸோ ஆங்கிலம் அப்படின்னும் போது ஆங்கில பாடத்தில் அவர் எடுத்த டிகிரி என்னங்க? அதுதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. 55 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 55 டிகிரியை நான் மேலே வச்சுக்கிறேன். மேலே டிகிரி போத்தனால கீழேயும் நீங்கள் என்ன போடணும்? மொத்த டிகிரி தான் போடணும். ஸோ மொத்தமாக இருக்கிற டிகிரி 360 டிகிரி, அது கீழே போட்டேன். கொஷினில் என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ், சதவீதம். சதவீதம்னா மொத்தமாக சதவீதம் எவ்வளோ? 100%. ஸோ 100ஆல் பெருக்கணும். கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். 0க்கு 0 அடிச்சிட்டேன். வேறு 2ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேங்க. 2ஆம் வாய்ப்பால் அடித்தா இது 5 முறை. 2ஆம் வாய்ப்பால் இது 18 முறை. கரெக்டாக? இதுக்கு மேலே கேன்சல் ஆகாது. 55
5ஆல் பெருக்கிறேன் அப்படின்னு வைங்களேன், 275ன்னு வரும். 55ஐயும் 5ஐயும் பெருக்குனா 275. சார் எப்படி சார் டக்குன்னு சொன்னீங்க? இப்போது நான்லாம் வந்து மனக்கணக்கு தாங்க நிறைய போடுவேன். எப்படி போடுவேன்னா 55 50 + 5ன்னு எடுத்துப்பேன். 50 5ஆல் பெருக்குனா 250, 5 5ஆல் பெருக்குனா 25. அப்போ 55 5ஆல் பெருக்குனா 275, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த 275 18ஆல் டிவைட் பண்ணி ஆகணும். ஸோ ஓர் 18 18, 27ல் 18 போச்சுன்னா மீதி 9, 95ன்னு வருமா? 18ஆம் வாய்ப்பாலில் 5 முறை 90ங்க. ஸோ மீதி 5. சார் எப்படி சார் 5 முறை போட்டீங்க? போன சம் தான் சொன்னேன். 18 10 முறை பெருக்குனா 180னா 5 முறை 90 தானே. அப்போ 5 முறை 90, மீதி 5ன்னு வருதா? 5ல் வர ஒரே ஆப்ஷன் ஏ தான். அதனால் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக இருக்கும். இல்லை சார், நான் தலைக்கையாக தான் குதிப்பேன், நீங்கள் எனக்கு இது டிவைட் பண்ணியே காமிச்சு ஆகணும் அப்படின்னா பாயிண்ட் வச்சுங்க. ஏன்னா இதுக்கு மேலே இறக்கிறதுக்கு நம்பர் இல்லை. பாயிண்ட் வச்சுங்க, இங்கே 0 சேர்த்துங்க. 2 முறை 36, மீதி 14. இதுக்கு மேலே போடணும்னாலும் போடலாம், ஆனால் நமக்கு ஆப்ஷனில் இருக்கிறதே இவ்வளோ தான். அதனால் 15.2% அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது தாங்க சொன்னேன். அறிவியல் பாடத்தின் கோண அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த செக்டார் ஃபார் சயின்ஸ் சப்ஜெக்ட்? அறிவியலுக்கான கோண அளவு என்னன்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்க, இங்கே அறிவியலுக்கு எவ்வளோ டிகிரின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. சரியா? அப்போ என்ன சார் செய்யலாம்? மீதி இருக்குது எல்லாத்தையும் கூட்டுங்களேன். 90, 65, 55, 70. ஸோ 0, 10, 16, 21, 28. அப்போது சயின்ஸு தவிர, அதாவது இந்த ஏரியாவை தவிர மீதி எல்லாத்தையும் கூட்டினா 280 டிகிரி வருது. ஸோ மொத்தமாக எவ்வளோ டிகிரி சொன்னோம்? ஒரு சர்க்கிள் அப்படின்னாலே மொத்தமாக 360 டிகிரி. இது எப்போ கேட்டாலும் தெரியணும். தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் ஒரு கிரிக்கெட் பார்க்குறவங்களா இருந்தால் ஏபி டிவிலியர்ஸை மிஸ்டர் 360ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்க்கிளில் மொத்தம் 360 டிகிரி இருக்கும். சரியா? இல்லை சார், நான்லாம் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ப்ரோ சர்க்கிள் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? அந்த ப்ரோ சர்க்கிளில் 360 டிகிரி இருக்கும். அது வட்டமாக தான் இருக்கும், அதில் 360 டிகிரி இருக்கும். சார் நான் அதையும் பார்க்கல சார் அப்படின்னா இன்னொரு இதையும் சொல்கிறேன். என்னன்னா, அந்த பாகை மணின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? இப்படி இருக்கும். அதில் 0லேருந்து 180 டிகிரி இருக்குமா? ஸோ மேலே ஒரு 180ங்க. இது அரை வட்டம் தானே ஆக்சுவலாக. இது நான் போட்டது வட்டமானு தெரில, இது ஆக்சுவலாக அரை வட்டம். கரெக்டாக? இதே போல் கீழேயும் ஒரு 180 டிகிரி வருதுன்னா மொத்தமாக 360 டிகிரி தானேங்க. அதை தாங்க சொன்னேன். டோட்டலாக இருக்கிறது 360 டிகிரி. அந்த 360 டிகிரியில் சயின்ஸை தவிர மீதி இருக்கிறது 280 டிகிரி. கரெக்டா? அப்போ இதை கழிச்சிங்கன்னா சயின்ஸோட டிகிரி என்னன்னு சொல்லிடலாமா? ஸோ சயின்ஸ் வந்து 80 டிகிரி. சரியா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர் 80 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், மார்க் அப்டைன்டு பை த சப்ஜெக்ட் இன் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறிவியல் பாடத்தில் மாணவன் பெற்ற மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் நான் சொன்னேன், சயின்ஸில் அவங்களுடைய டிகிரி என்ன? 80 டிகிரி. சரியா? போன கொஷின் போட்டு இருந்தால் தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் வரும். போன கொஷினில் சயின்ஸுக்கு 80 டிகிரின்னு கண்டுபிடிச்சோம். டோட்டலாக 360 டிகிரி. ஏன்னா அங்கே மேலே டிகிரி கொடுத்தனால கீழே நீங்கள் டிகிரி தான் போடணும். டோட்டலு இன்ட்டு கேட்குறது என்ன? எதை கேட்குறாங்களோ அதுதான் சைடில் பெருக்கணும். மதிப்பெண் கேட்டனால சைடில் மொத்த மதிப்பெண் என்னவோ அதை சைடில் எழுதுறேன். சப்போஸ் சதவீதம் கேட்டிருந்தா மொத்த சதவீதம் என்னவோ அது சைடில் எழுதியிருப்பேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், 0க்கு 0 அடிச்சேன். அதே 9ஆம் வாய்ப்பாலில் இது 6 முறை, இது 4 முறை. 4ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 20 முறை. ஸோ 20ஐயும் 6ஐயும் பெருக்குனா 120 மார்க் சயின்ஸில் அவங்க எடுத்திருப்பாங்க. ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா. ஹவு மச் மோர் மார்க்ஸ் டிட் த ஸ்டூடெண்ட் ஸ்கோர் இன் மேத்தமெட்டிக்ஸ் தென் இன் ஹிந்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷினில் இந்தி பாடத்தை விட கணித பாடத்தில் அந்த மாணவன் எவ்வளவு மதிப்பெண்களை அதிகம் பெற்றான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா, இந்தியில் தெளிவாக புரிஞ்சுங்க, இந்தியில் அவருடைய டிகிரி 70 டிகிரி, மேக்ஸில் அவருடைய டிகிரி 90 டிகிரி. இதுதான் அங்கே மேலே இருக்கும் டைகிராமில், வேணால் செக் பண்ணிப்போமா. மேக்ஸில் 90 டிகிரி, இந்தியில் 70 டிகிரி. கரெக்டா? பாருங்கள், அப்போ எவ்வளோ டிகிரி அதிகமாக எடுத்திருக்கான்? 20 டிகிரி அதிகமாக எடுத்திருக்கான். இது போட்டு காமிக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னா ஒரு சில விஷயம் சொல்லி தான் ஆகணும். பாருங்கள், மேக்ஸில் 90 டிகிரிப்பா, இந்தியில் 70 டிகிரிப்பா. இந்தியை விட மேக்ஸில் எவ்வளோ டிகிரி அதிகமாக எடுத்திருக்காங்க? 20 டிகிரி அதிகமாக எடுத்திருக்காங்க. கரெக்டா? அப்போது 20 டிகிரி மேலே ஏறிக்கிட்டேன், ஏன்னா எனக்கு 20 டிகிரிக்கு எவ்வளோ மார்க்குன்னு தான் தெரியணும். கரெக்டா? 20 டிகிரிக்கு எவ்வளோ மார்க்கு, அப்போ 20 டிகிரி மேலே எழுதிக்கிறேன். மொத்தமாக எவ்வளோ டிகிரிங்க? 360 டிகிரியா? அதை கீழே எழுதிக்கிறேன். இன்ட்டு கொஷினில் என்ன கேட்குறாங்க? எவ்வளோ மார்க் எடுத்தான் அதுதானே கேட்குறாங்க, மார்க்கு தான் கேட்குறாங்க. ஸோ மார்க் வேணும்னா டோட்டலாக எவ்வளோ மார்க்கு? 540 மார்க்கு. அதை எழுதிக்கிட்டேன். 0க்கு 0 கேன்சல். வேறு என்ன செய்யலாம்? அதே 9ஆம் வாய்ப்பாலில் இது 4 முறை, இது 6 முறை. 4ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 5 முறை. ஸோ 5ஐயும் 6ஐயும் பெருக்குனா 30 மார்க் வருமா? அந்த 30 மார்க்கு தான் இந்தியை விட மேக்ஸில் அவங்க அதிகமாக எடுத்த மார்க். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகேப்பா, அடுத்த கட்டம் பார் கிராஃப். ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழில் பட்டை வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்ட பார் விளக்கப்படத்தை பதித்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடை தந்துருவோம். பல ஆண்டுகளாக ஒரு நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்பட்ட உரங்களை பற்றி கூறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது உரங்கள் எல்லாமே, இது பாருங்கள் டன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க இல்லை கொஷினு, வாட் இஸ் த பர்சன்டேஜ் டிக்ளைன்? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. டிக்ளைன் அப்படின்னா குறைதல் அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர் ஃப்ரம் 1997 to 1998, அதாவது 1997 முதல் 98 வரை உள்ள ஆண்டுகளில் உரங்களின் உற்பத்தி எவ்வளவு சதவீதம் குறைந்துள்ளது? இந்த கடைசி வார்த்தை இருக்குல்ல, இதை வச்சு தான் சம்பவம் இருக்குது. சரியா? பார்ப்போம். இந்த டிக்ளைன்னு கொடுத்தாங்களே, என்ன சொல்கிறாங்க சார்? 97 98 என்ன நம்பர்னு பார்த்துக்க. 97ல் 60, 98ல் 45, அப்போ குறைஞ்சிருக்கு. கரெக்ட் தானே? 97லேருந்து 98 வரை உள்ள ஆண்டுகளில் உரங்களின் உற்பத்தி எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்கள், குறைஞ்சிதான் இருக்குது. கரெக்டாக? அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன சார் செய்யணும்? சிம்பிளாக புரிஞ்சுங்க. எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் மேலே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிடுங்க. இதுதான் நான் ரெகுலரில் எடுக்கிற மெத்தடு. சரியா? நான் எங்கே கிளாஸ் எடுத்தாலும் ரெகுலரில் எஸ்ஐயாக இருந்தாலும் சரி, குரூப் 1 டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சொல்கிற மெத்தட் இதுதான். என்னென்னா, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிருங்க. கொஷினில் குறைந்துள்ளதுன்னு கேட்டால், அதாவது டிக்ளைன், டிகிரீஸ், இந்த வார்த்தைலாம் வந்தால் பெரிய நம்பரை தூக்கி எதுங்க, ஆப்போசிட்டாக செய்யணுங்க. ஞாபகம் வச்சுங்க, பெரிய நம்பரால் டிவைட் பண்ணாதான் எனக்கு ஆன்சர் குறைவாக வரும். ஏன்னா கொஷினில் குறைவு தான் கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ அதனால் என்ன செய்கிறேன், குறைந்துள்ளதுன்னு கேட்டால் பெரிய நம்பர் போடணும்பா, அதிகரித்துள்ளதுன்னு கொடுத்தா சின்ன நம்பர் போடணும்பா. இன்க்ரீஸ்துன்னு சொன்னால் சின்ன நம்பரு, டிக்ரீஸ்துன்னு சொன்னால் பெரிய நம்பர். அவ்வளோதான். மேலே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிடுங்க. பர்சன்டேஜ் கேட்குறாங்க, எவ்வளோ சதவீதம்னு கேட்குறாங்கல்ல, அதனால் இன்ட்டு 100% எழுதிங்க. அவ்வளோதான். ஸோ 60ல் 45 கழிச்சா 15/60 இன்ட்டு 100%. இது ஒரு முறை, இது 4 முறை. 4ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 25 முறை. ஸோ 25% கம்மியாக இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்.
The average production of 1996 and 1997 was exactly equal to the average production of which of the following pair of years. இதெல்லாம் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கிற முக்கியமான கொஷின்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்க. 1996-97 சராசரி உற்பத்தி. ஃபஸ்ட்டு சராசரி உற்பத்தி என்னன்னு பார்ப்போம். 96-97, 96ல் 40, 97ல் 60. ஸோ ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, சராசரினா என்னங்க, ஆவரேஜ்னா 2 நம்பர் இருக்குது. அப்போ அந்த ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்தா வரது தானே சராசரி. அப்போது 100/2ன்னு வரும், 50ன்னு வருதுங்க. கொஷினில் அதுதானே சொல்கிறாங்க. 96-97 சராசரி உற்பத்தி ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் வாஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு த பின்வரும் எந்த ஜோடி ஆண்டுகளின் சராசரி உற்பத்திக்கு சமமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த 2 வருஷத்தையும் அதே போல் சராசரி கண்டுபிடிக்கிறோம். எங்கே கரெக்டாக 50 வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 2000-2001 செக் பண்ணுறேன். 2000ல் எனக்கு 50 இருக்குது, 2001ல் 75 இருக்குது. 50ஐயும் 75ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்தா 125/2ன்னு வருமா? ஸோ 62.5ன்னு வரும். கண்டிப்பாக 50 வராது, எனக்கு 50 வரணும். கரெக்டா? ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ ஆன்சர் இல்லை. அப்போ எது சார் வரும்? ஆப்ஷன் டி செக் பண்ணி பாருங்கள். 95 2001 95க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 25. 2001க்கு 75. கரெக்டா? அப்போ 25ஐயும் 75ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்தா 100/2ன்னு வரும். 50 வந்துடும் தானே? கொஷின் அதுதானே கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். வாட் வாஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்? நல்ல வார்த்தை, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர் இன் 2002 கம்பேர்டு டு தட் இன் 1995. அதாவது 95 கம்பேர் பண்ணும்போது 2002ஆம் ஆண்டு உரங்களின் உற்பத்தியில் எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளது? இதுதான் சொன்னேன், அதிகரித்துள்ளதுன்னு வார்த்தை வந்திருக்கா பாருங்க. 95ல் 25 தான், ஆனால் 2002ல் 80. சரியா? பாருங்க. அப்போ என்ன செய்யணும்? ஏற்கனவே சொன்ன மெத்தட் தான். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிக்கிறீங்களா? இது மேலே 25 80ன்னு வந்திருக்குப்பா, பெருசுலேருந்து சின்னதாக கழிச்சிட்டேன். கீழே என்ன செய்யணும்? அதிகரித்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அதிகரித்துள்ளதுன்னு சொன்னால் எந்த நம்பர் கீழே போடணும்? சின்ன நம்பர் கீழே போடணும். இங்கே எது சின்ன நம்பர்? 25 இன்ட்டு 100%. அவ்வளோதான். 80ல் 25 கழிச்சா 55/25 இன்ட்டு 100%. ஸோ ஓர் 25 4 முறை 100. 55 4ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 220ன்னு வரும். ஸோ 220% அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். In how many of the given years was the production of fertilizers more than the average production of the given years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட ஆண்டுகளின் சராசரி உற்பத்தியை விட எத்தனை ஆண்டுகளில் உரங்களின் உற்பத்தி அதிகமாக இருந்தது? நல்ல கொஷின்ங்க. சராசரி உற்பத்தியை விட எத்தனை வருஷம் அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சராசரி உற்பத்தி என்னன்னு கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் இந்த சம்மையை போட முடியும். சரியா சார்? அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பாருங்கள், எனக்கு கொஷினில் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 25, 40, 60, 45, 65, 50, 75, 80. ஸோ இந்த 8ஐயும் கூட்டி 8ஆல் வகுத்தா அதுதானங்க சராசரி. அதுதானே சராசரி உற்பத்தி இங்கே, அதாவது ஆவரேஜ் ப்ரொடக்ஷன். ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். 10, 5, 20, 4, 8, 14, 18, 24, 29, 36, 44. அப்போ 440ன்னு வருதுங்க. இந்த 8ஐயும் கூட்டி 8ஆல் டிவைட் பண்ணுங்க. 8ஆம் வாய்ப்பாடில் இது ஒரு முறைங்க.
8ஆம் வாய்ப்பாடில் 44 வராது. ஆனால் 5 முறை 40 வருமா? 44ல் 40 போச்சுன்னா மீதி 4. அதே 40 5 முறை தான் வரும். ஸோ ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் சராசரி உற்பத்தின்றது இங்கே 55ங்க. கொஷினில் பாருங்கள், ஆண்டுகளின் சராசரி உற்பத்தியை விட, அதாவது 55 விட, அவ்வளோதான், 55 விட எத்தனை ஆண்டுகளில் உரங்களின் உற்பத்தி அதிகமாக இருந்தது? கொஷின் அவ்வளோதான். இங்கிலீஷில் புரியுதான்னு பார்த்துங்க. இன் ஹவு மெனி ஆஃப் த கிவன் இயர்ஸ் வாஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் மோர் தென் த ஆவரேஜ் ப்ரொடக்ஷன், அதாவது மோர் தென் த 55, இப்படி எடுத்துக்கலாம். 55 விட எத்தனை வருஷம் அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ 55 விட இங்கே எத்தனை நம்பர் பெருசாக இருக்கோ அது ஆன்சருங்க. அவ்வளோதாங்க. 60 பெருசாக இருக்கா? 65 பெருசாக இருக்கா? 75 பெருசாக இருக்குது? 80 பெருசாக இருக்குது? அப்போது 4 வருஷம் பெருசாக இருக்குது. கரெக்டா? எத்தனை வருஷம் பெருசாக இருக்குன்னு தானே கேட்குறாங்க கொஷினு. எத்தனை வருஷம் பெருசாக இருக்குன்னு கேட்குறாங்க. 4 வருஷம் பெருசாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் இன் த இயர் 1995, 1996, 1997, 1998 to 1999, 2000, 2001, 2002. அதாவது இந்த 4 வருஷத்துக்கான உற்பத்திக்கும் இந்த 4 வருஷத்துக்கான உற்பத்திக்குமான விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 4 ஆட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 4 வருஷம் ஆட் பண்ணால் என்னமா வரும்? 25, 40, 60, 45. இதுதான் ஃபஸ்ட்டு 4 வருஷமா? இது அடுத்த 4 வருஷம். கரெக்டா? இந்த ஃபஸ்ட்டு 4 வருஷம் ஆட் பண்ணால் 25, 40, 60, 45. ஸோ 0, 7, 11, 17, 170ன்னு வருதுங்க. அடுத்த 4 வருஷம் என்ன இருக்குது? 65, 50, 75, 80. 0, 7, 5, 12, 19, 27. ஸோ 170, 270 இதான் வருது. ஞாபகம் வச்சுங்க. 170 ஒன்று, 270 ஒன்று. ஸோ 170 ஃபஸ்ட்டு, 270 ரெண்டாவது. இதுக்கான விகிதம் என்னன்னு தான் கேட்குறாங்க. ரேஷியோ என்னன்னு. ரேஷியோனா 0க்கு 0 வச்சிடலாமா? இது ரெண்டுமே பொதுவாக எந்த டேபிள்லையுமே வராது. கரெக்டாக? 17ன்றது ஒரு பகா எண், ப்ரைம் நம்பர். அது எந்த டேபிள்லையுமே வராது. அதனால் 17:27 அப்படின்றது தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, பின்வரும் விளக்கப்படும் கார்களின் உற்பத்தியை ஆயிரங்களில் காட்டுகிறது. 1000ல் இருக்கான். சரி, என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஒரு 5 வகையான கார் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா, GM, மாருதி, இந்துஸ்தான், ஹுண்டாயின்னு. ஸோ இதுக்கான வருஷம் கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ப்ளூ கலரு 2002, 2003 குறிக்குது. ஆரஞ்சு கலரு 2003, 2004 குறிக்குது. அந்த கிரே கலர் 2004, 2005 குறிக்குது. பழுப்பு நிறம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இல்லை ட்விஸ்ட் என்ன தெரியுமா? நம்ம எக்ஸாமில் அந்த கொஷின் பேப்பரில் எல்லாமே கருப்பு கலராக தான் இருக்கும். அது இந்த கலர் அந்த கலர்லாம் சொல்ல முடியாது. இது நான் புக்கில் இருந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஆனால் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கருப்பாக தான் வரும். அப்போ என்ன சார் செய்யறது? வேறு வழியே இல்லைங்க. நீங்களாக புரிஞ்சிக்க வேண்டியதா. இதில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது 2002, 2003. ரெண்டாவதாக கொடுத்துருக்குது 2003, 2004. மூணாவதாக கொடுத்துருக்குது 2004, 2005. அந்த மாதிரி கலரை யோசிக்காமல் அதுக்கான அந்த லைன் வரிசையை பார்த்து நீங்களாக முடிவு பண்ணிக்க வேண்டியதான். சரியா? இப்போ கொஷினை பார்ப்போம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் மாருதி கார்ஸ் இன் த இயர் 2002, 2003 to 2004, 2005. 2002, 2003 மற்றும் 2004, 2005 ஆகிய ஆண்டுகளில் மாருதி கார் உற்பத்திக்கான விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 2002, 2003 மாருதி கார். இது இருக்கா மாருதி? 2002, 2003ன்றது என்ன கலரு? ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ளூ கலரு. அப்போ அதில் 5 கார் விற்றுருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த 5 ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். அது 5 கார் இல்லைங்க. கொஷினில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆயிரங்களில், தௌசண்ட்ஸ்.
சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 5000 கார் வித்திருக்காங்க அந்த 2002 2003ல். இங்கே 5ன்னு கொடுத்தா அங்கே ஆயிரங்களில் கொடுத்துருக்காங்க. அப்போ அது 5000ன்னு அர்த்தம். நம்ம அந்த 5000லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அப்படி போட்டாலும் என்னங்க ஆகும்? 5000ன்னு போட்டால் கூட இங்கே 3 0ன்னு எதுவுனா பாருங்களேன். நான் 5னும் போட்டு காமிக்கிறேன், 5000னும் போட்டு காமிக்கிறேன். அதே போல் 2004 2005ல் மாருதி கார் பாருங்கள். 2004 2005ன்றது இந்த கலரு, பழுப்பு கலரு. அப்போ அதில் மாருதி கார் 5. அப்போ 15 விற்றுருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை, 15000 காரை விற்றுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது இங்கே 15னும் வச்சு போட்டு காமிக்கிறேன், இங்கே 5000னும் வச்சு போட்டு காமிக்கிறேன். எப்படி போட்டாலும் இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல் ஆகிட்டு 5 15ன்னு அதே நம்பர் தான் வரும். ஏன்னா இங்கே 1000ஆல் பெருக்குறீங்கன்னா அந்த சைடும் 1000ஆல் பெருக்க போகிறீங்க, மதிப்பு மாறாது. ஓகேவா? வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ 5ஆம் வாய்ப்பால் இது ஒரு முறை, இது 3 முறையா? ஸோ 1:3 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், the ratio of Hindustan Motors production in 2003 to 2004 to Honda's production in 2002 to 2003. ஓகேம்மா, கொஷினில் 2003 2004ல் இந்துஸ்தான் மோட்டார் கார்களின் உற்பத்தி 3 இந்துஸ்தானா? இந்துஸ்தான் இங்கே இருக்கா? இதில் 2003 2004ல் இந்துஸ்தான் வந்து எவ்வளோ இருக்குன்னா 9 இருக்குது. ஆரஞ்சு கலர் தானேப்பா? ஸோ 9 இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. இது 9. இதுக்கும் 2002 2003ல் ஹோண்டா கார்களின் உற்பத்தி 2002 2003ல் ஹோண்டா இங்கே இருக்கா? 2002 2003ல் ஹோண்டா எவ்வளோ இருக்குன்னா 6. ஸோ 6. இதுக்கான ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. கொஷினில் பாருங்கள், விகிதம் தானே, ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சம் எப்படி சார் போகிறது? அதே 3ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். இது 3 முறை, இது 2 முறை. ஸோ 3:2ன்னு வருதாங்க. தெளிவாக புரிஞ்சுங்க. 3:2 இங்கே ஆப்ஷனில் இருக்கா? கொடுக்கல. உடனே 4வது ஆப்ஷன் பக்கம் வந்துடக்கூடாது, நன் ஆஃப் திஸ்ன்னு. ஏன்னா இந்த நேரத்தில் தான் நம்ம அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம். சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அப்படின்னா என்ன சார்? ஒன்றும் இல்லைங்க. இந்த 3:2 அப்படின்றது ஏற்கனவே நம்ம விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்ற ஒரு டாபிக் வீடியோ போட்டிருக்கோம். கரெக்டாக? ரேஷியோ வந்து ப்ரொபோர்ஷன் அப்படின்னு அதில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். A:B அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அதை A/Bனும் ஏதலாம். அப்போ 3:2வை 3/2ன்னு ஏதலாமா? 3 2ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னா இதுக்கான மதிப்பு 1.5 தானேங்க. 1.5 3ல் பாதி அதுதானங்க கேட்குறாங்க. 3ல் பாதி 1.5. அப்போ அந்த 1.5 ஆப்ஷனில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர் 1.5. ஓகேவா? ஸோ இது நன் ஆஃப் தீஸ்ன்னு போயிடாதீங்க, கொஞ்சம் யோசிங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி தான் நமக்கு ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபார் ஹவு மெனி கம்பெனிஸ் has there been no decrease in production in any year from the previous year? உற்பத்தியில் முந்தைய ஆண்டை விட குறையாத நிறுவனங்களின் எண்ணிக்கை. பாருங்க, போன வருஷத்தை விட குறையக்கூடாது. இதை நம்ம என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு நான் ஹோண்டாவை பார்க்குறேன். ஹோண்டாவில் பாருங்கள், 2002 2003ல் 6000 கார் விற்றுருக்காங்க. 2003 2004ல் 14000 கார் விற்றுருக்காங்க. அப்போ அதிகமாக தான் விற்றுருக்காங்க. 2004 2005ல் 21000 கார் விற்றுருக்காங்க. ஸோ போன வருஷத்தை விட அடுத்த வருஷம் அதிகமாக தான் விற்றுருக்காங்க. அப்போது இந்த கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த கம்பெனியை நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் ஜிஎம்ஐ எடுத்தாலும் ஜிஎம் பாருங்கள், இங்கே 12000 கார் விற்றுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 18000, அடுத்த வருஷமும் 18000. ஸோ அவங்க குறையில, ஈக்குவலாக விற்றுருக்காங்க. கொஸ்டின் கேட்டது குறைஞ்சது எத்தனை, சரியா? அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஈக்குவலாக இருக்கிறத பார்க்கக்கூடாது. அப்போ இதையும் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஜிஎம்மும் செலக்டட். நெக்ஸ்ட்டு மாருதி எடுத்தாலும் மாருதி பாருங்கள், அதுக்கு முன்ன வருஷத்தை விட அதிகமாக தான் விற்றுருக்காங்க. ஸோ அப்போ மாருதியும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நான் இந்துஸ்தானுக்கு தவறேன். இந்துஸ்தான் 2002 2003ல் 16000 கார் விற்றுட்டு அதுக்கு அடுத்த வருஷம் டக்குன்னு 9000 கார் தான் விற்கிறாங்க. ஸோ இங்கே என்ன ஆயிருக்குன்னா, அந்த கார்களின்
விற்பனை வந்து என்ன ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு. கரெக்டா? அதனால் இதை ஆன்சராக எடுத்துக்க முடியாது. இங்கேயும் ஹுண்டாயில் பாருங்கள் 8லேருந்து 14, ஸோ அதிகமாக விற்றுருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் இதை விட அதிகமாக விற்றுருக்கணும். ஆனால் அவங்க குறைவாக விற்றுட்டாங்க. அதனால் ஹுண்டாயும் கணக்கில் எடுத்துக்க முடியாது. கொஷினில் என்ன சொல்கிறாங்க இப்போ பாருங்கள், உற்பத்தியில் முந்தைய ஆண்டை விட குறையாத நிறுவனங்களின் எண்ணிக்கை. சரியா? ஸோ இங்கே என்னன்னா ப்ரொடக்ஷனில், இங்கே நான் சேலை பற்றி பேசலைங்க, நான் விற்றுதாங்கன்னு சொல்லியிருப்பேன். அது விற்றதை பற்றி சொல்ல, உற்பத்தின்னு சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷனில். சரியா? அந்த ஒரு வார்த்தை மட்டும் மாற்றிங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உற்பத்தி பண்ணுறாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமான காரை தான் அவங்க உற்பத்தி செஞ்சுருக்கணும். ஆனால் எந்தெந்த கம்பெனிலாம் கம்மியாக பண்ணுதோ அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. ஓகேவா? உற்பத்தியில் முந்தைய ஆண்டை விட குறையாத நிறுவனங்களின் எண்ணிக்கை. எதெல்லாம் குறையாமல் விற்றுருக்காங்க, சரி ரெடி பண்ணியிருக்காங்க, உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹோண்டா உற்பத்தி பண்ணியிருக்காங்க, ஜிஎம் உற்பத்தி பண்ணியிருக்காங்க, மாருதி உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்துஸ்தானும் ஹுண்டாயும் உற்பத்தி பண்ணலை. அதனால் ஆன்சரு 3 தான், ஆப்ஷன் சி. ஓகேவா? இந்த ஜிஎம்மை பொறுத்த வரைக்கும் டவுட் வரும், நல்லா புரிஞ்சுங்க. அவங்க ஈக்குவலாக உற்பத்தி பண்ணிட்டாங்க, கம்மியாக பண்ணவங்கள தான் இவங்க கணக்கில் எடுத்துக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த மீன் ஆஃப் ஜிஎம் கார்ஸ் இன் த இயர்ஸ் 2002 to 2005 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2002லேருந்து 2005 வரைக்கும் இருக்கிற ஜிஎம் கார்களின் சராசரி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 2002 ஆரம்பிக்குதா, 2005 முடியுதா, அப்போ அந்த 3த்தையும் கூட்டுங்க. கூட்டி 3ஆல் வகுத்தா சம் ஓவர். பாருங்கள், 12, 18, 18 3த்தையும் கூட்டி 3ஆல் வகுக்கிறேன். 48/3ன்னு வரும். 3ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா இது 16 முறை. கரெக்டா? ஸோ 16 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், ஒரே ஒரு சம். விச் கம்பெனி ஹேஸ் சோல்ட் த சேம் நம்பர் ஆஃப் கார்ஸ் இன் 2 years? இதுதான் ஏற்கனவே பார்த்தோமே. எந்த கம்பெனியானது சம அளவு கார்களை 2 ஆண்டுகளில் விற்றுள்ளது? இதுதான் நமக்கு ஏற்கனவே தெரியுமே, ஜிஎம் தானே. கரெக்டா? ஜிஎம் தானே இது வரைக்கும் பேசணும். ஜிஎம் தான் 2 வருஷம் 18,000 காரை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. கரெக்டா? ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு. அதனால் ஜிஎம் தான் இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை சார்ட்டும் பார்கிராஃபையும் சேர்த்து பார்த்துருக்கோம். இது பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோங்க, பார்ட் 3ல் உங்களுக்கு டேபிளும் இதிலே பார்கிராஃபில் ஒரு சில சம் இருக்குது, அதையும் டேபிள் ப்ளஸ்ஸு லைன் கிராஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதாவது கோடு வரைபடம் அப்படின்னு, அதையும் சேர்த்து சொல்லிடுவேன். அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா இன்டர்பிரட்டேஷன், தகவல் செயலாக்கம் முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் இன்னொரு டாபிக் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கால்ஃபர் வர்றதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸை ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து முடிச்சிருவோம். ஏன்னா எல்லாருமே சைக்காலஜி ஓரளவுக்கு போடுவீங்க. எதை நம்பி போவீங்கன்னா, அங்கே தான் மார்க் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் நம்ம என்ன செய்யலாம், சைக்காலஜியில் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு போவீங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, எல்லாருமே அப்படி தான் யோசிப்பாங்க. கரெக்டாக? ஸோ சைக்காலஜியோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எல்லாருமே அப்படி தான் யோசிப்பாங்க, மார்க் அங்கே தான் அதிகமாக இருக்குது, ஸோ அதை செய்வோன்னு. ஆனால் அப்படி யோசிக்கிறதாலேயே மேக்ஸை விட்டுருவோம். இங்கே 4 சம் தான் வருது, 5 சம் தான் வருது அப்படின்னு யோசிக்கிறதுனாலே அந்த 4-5 சம் விட்டுருவோம். அதுதான் நம்ம ரிசல்ட்டு. ஓகேவா? அதனால் இப்போ என்ன செய்வோம், மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து மேக்ஸை ஓரளவுக்கு நம்ம தரவாயிட்டோம் அப்படின்னா, கால்ஃபர் வரும்போது லைனாக நான் என்ன செய்கிறேன், சைக்காலஜி டாப்பிக்கும் 1 by 1 போடுறேன். சரியா? ஸோ அதே சமயம் தான் இப்போ குரூப் 2A பார்க்குறீங்க அப்படின்னா, குரூப் 2Aக்கு ரீசனிங் டாப்பிக்கு தேவைப்படும். 2 பேருக்கும் சேம், ஒரு சில டாப்பிக்கை தவிர மீதி எல்லாமே சேம் சிலபஸ், சேம் கண்டென்ட். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் யோசிக்கிட்டு தானேங்க, இதில் டெப்த்து ஈஸியாக இருக்குது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு புரிஞ்சால் அது ஈஸி, நம்மளுக்கு புரியலனா கஷ்டம், அவ்வளோதான் சைக்காலஜி. அந்த நேரத்துக்கு நீங்கள் யோசிக்கிறது தான் சைக்காலஜி. கரெக்டாக? ஸோ அது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தது. ரைட் தானே? ஸோ அதனால் அது என்ன செய்வோம், கால்ஃபர் வரும்போது 1 by 1 பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு டாப்பிக்கில் வந்து சந்திக்கலாம். நன்றிகள் பல.